சர்மிளா, இப்போது திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்த பின்னர் பேட்டி அளித்திருக்கிறார்கள். இந்த பேட்டியின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசிக மற்றும் சிபிஐ சிபிஎம் கட்சிகள் ஆதரவு அளிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. அதையே செய்தியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் ஆகிய 3 பேரிடமும் அதே கேள்விகளை மாறி மாறி எழுப்பினர். ஆனால் அதற்கு அவர்கள் திட்டவட்டமான பதிலை அளிக்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளிப்படையாக அறிவிப்பு அழைப்பு வந்தால் அது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணியில் இருக்கிறோம், நாங்கள் இணைந்து வரும் 7ஆம் தேதி போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக நடத்துகிறோம் என்றும், இந்த தேர்தலில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்ப்பை ஒரு இலக்காக முன்னிறுத்தவில்லை, அவர்களை எதிர்த்து பரப்புரையும் செய்யவில்லை, அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்துதான் பரப்புரை செய்தோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பின்னர் அளித்த பேட்டியின் போது தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று திருமாவளவனோ பே சண்முகமோ மு வீரபாண்டியனோ தெரிவிக்கவில்லை. அதே போல ஆதரவு அளிப்போம் என்றும் மு வீரபாண்டியனும் விசிக தலைவர் திருமாவளவனும் சண்முகமும் தெரிவிக்கவில்லை. இதனால் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வேண்டும் என அழைப்பு விடுத்தால் இவர்களுடைய முடிவு என்பது இடதுசாரிகள் மற்றும் விசிக ஓர் அணியில் இருக்கிறார்கள். இதே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இன்னும் திமுக தலைவரை சந்திக்கவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு வாழ்த்துக்களை அவருடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் அங்கு தாவேகாவுக்கு இப்போதைக்கு வெளிப்படையான ஆதரவை ஓரிரு தினங்களில் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் தோல்வி அடைந்துள்ள சூழ்நிலையில் புதிய தலைமை மாற்றப்பட்டு இந்த தாவேகா ஆதரவு முடிவு பின்னர் எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளிப்பார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக இப்போது முடிவெடுக்க இயலாது. முதலில் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்களா என்று வெளிப்படையாக அறிவிக்கட்டும் தமிழக வெற்றி கழகம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியோர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள். யூகங்களாக நான் பதிலளிக்க முடியாது, யூகத்திற்கு யூகமாகவே நீங்கள் பதில் எழுதிக் கொள்ளுங்கள் என்று செய்தியாளர்கள் திரும்ப தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பீர்களா மாட்டீர்களா என்ற கேள்விக்கு அளிக்க மாட்டோம்